விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், கருப்பு கருப்பு விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். இந்த படம் பார்க்க ஆரம்பிக்கிறப்ப சூர்யா சாரை பார்த்து ஒரே கேள்வி கேட்க தோணுச்சு எனக்கு. கருப்பு இவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் மாஸ் படம் கொடுத்துட்டு பொசுக்குன்னு ஒரு ஃபீல் குட் படத்தில் நடிச்சிங்களே சார் அப்படின்னு கேட்க தோணுச்சு. ஆனால் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா தான் இருக்குது, நான் வேறு லெவல் படமாக இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீலை கொடுத்துச்சு. வெங்கி அட்லூரி டைரக்ஷனில் சூர்யா, மமிதா பைஜு, ராதிகா சரத்குமார், ரவீனா டாண்டன் போன்ற பல சினிமா நட்சத்திரங்கள் நடித்து வெளியே வந்திருக்க ஒரு எமோஷனல் ட்ராமா படம் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். வெல்கம் பேக் டு ஆல்வுட் டிவி. வாங்க வீடியோக்குள்ள போனால் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம சேனலில். படத்தோட ஒன்லைன் என்னென்னு கேட்டிங்கன்னா, சஞ்சய் விஸ்வநாத் சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேன் அண்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ஷூட்டராகவும் இருக்கார். இந்த மாதிரி பிஸ்னஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ரெண்டுலையுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆளாக இருக்கார் லைஃப்பில். எவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஆளாக இருந்தாலும் கூட இவர் லைஃப்லேயும் ஒரு பேக் ட்ராப் இருக்க தான் செய்யுது. 40 வயசை கடந்தும் கூட கல்யாணம் பண்ணாமல் இருக்கார். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அது ஸ்பாய்லர் ஆயிரும் சொன்னால் படம் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. சூர்யா அவர்களுக்கு அம்மாவை நடிச்சிருக்க ராதிகா, அவங்க ஒரு பக்கம் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தன்னோட அன்பால் தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காங்க. இவரும் தன்னோட அம்மாவுக்கு ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியே ஆகணும், அம்மா சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்காண்டி ஃபாரினில் இருக்கார். இவர் ஃபாரின்லேருந்து அவருக்கு வீட்டுக்கு வர்றப்ப ஒரு கை குழந்தையோட வர்றாரு. கை குழந்தைய ராதிகா அவங்கள்ட்ட கொடுக்குறாரு. ஹலோ நிறுத்துப்பா, என்னப்பா இன்னும் கல்யாணமே ஆகலைங்கிற, அப்புறம் எப்படிப்பா கை குழந்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் படத்தோட மிகப்பெரிய ட்விஸ்டாக தான். இதுக்கப்புறம் அந்த குழந்தை தன்னோட வீட்டுக்கு அதுக்கப்புறம் ஏற்பட்ட சம்பவங்கள் இந்த படத்தோட மீதி கதையை. படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா சார் லுக் அண்ட் ஆக்டிங் தான் கண்டிப்பாக சொல்லியாவேன். சூர்யா சார் லுக்கை பார்த்தீங்கன்னா ஒரே நினைப்பு தான் வரும், கஜினி சஞ்சய் ராமசாமி அவர் தான் நினைப்புக்கு வருவார். அந்த மாதிரி ஒரு லுக்கு தான் திரும்பியும் எடுத்து வந்திருக்காரு. அவர் ஆக்டிங் பார்த்தீங்கன்னா கருப்பு படத்தில் ஒரு மாசான ஒரு ஹீரோவாக நடிச்சுட்டு, இந்த மாதிரி ஃபீல் குட் படத்தில் ஒரு எமோஷனலாகவும், ரொமான்ஸ் தேவைப்படுறப்ப ரொமான்ஸாகவும், ஆக்ஷன் தேவைப்படுறப்ப ஆக்ஷனாகவும் நடித்து பட்டை கலப்பி இருக்கான்னு தான் சொல்லணும் கண்டிப்பாகவே. இன்னொரு மிகப்பெரிய பலம் பார்த்தீங்கன்னா ராதிகா அண்டு மமிதா பைஜு. ராதிகா அம்மா கேரக்டரில் நடித்து ஃபேமஸ் ஆனவங்க இவங்க தான். நடிப்பில் மிகப்பெரிய ஒரு நடிப்பு அரைக்கின்னு சொல்லுவேன் இவங்களை கண்டிப்பாக. அந்த அளவுக்கு ஒரு நடிப்பு போட்டிருக்காங்க இந்த படத்தில். மமிதா பைஜு இது வரைக்கும் பார்க்காத ஒரு நடிப்பை இந்த படத்தில் வெளிப்படுத்தியிருக்காங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்தளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு நடிப்பு தான் வெளிப்படுத்தியிருக்காங்க. மமிதா அண்டு ராதிகா இவங்களோட காமெடி தேட்டர்ஸில் நல்லாவே ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா காமெடி ரொமான்ஸ் இப்படி கொண்டு போயிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா எமோஷன் அண்ட் ஆக்ஷன். இந்த மாதிரி படம் பக்கா மசாலா படம்னு சொல்லுவேன். இருந்தாலும் கூட தமிழ் படமும் தெலுங்கு படம் மிக்சிங் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்துக்காரு வெங்கி அட்லூரி. அது நல்லாவே தெரிஞ்சு படம் பார்க்குறப்ப. இன்னொரு மிகப்பெரிய படம்னா ஜிவி பிரகாஷோட இசைன்னு சொல்லுவேன் கண்டிப்பாக. அவரோட பிஜிஎம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த படத்துக்கு. இந்த எமோஷனல் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பழக்கப்பட்ட ஒரு உணர்வுபூர்வமான காட்சிகளாக தான் இந்த படத்தில் இருக்குது. எப்பயுமே தெலுங்கு படத்தில் காமிக்கிற காட்சிகள் தான் இந்த படத்தில் இடம் போயிட்டு இருக்கு. அது கிளிக் ஆச்சு இந்த படத்தில், பார்க்குறப்ப நல்லா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அது கொஞ்சம் பார்த்த மாதிரி ரிப்பீட்டடாக இருந்துச்சு அந்த ஒரு சீன்ஸ் மட்டும். ஃபைனலாக படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கருப்பு படம் பார்த்துட்டு அதே எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படத்துக்கு போகாதீங்க. அது வேறு ட்ராக்கு, இது வேறு ட்ராக்கு. அந்த ட்ராக்கில் அது பிஸ்தானா, இந்த ட்ராக்கில் இது பிஸ்தா. விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் நல்ல ஃபீல் குட் மூவி. ஃபேமிலியோட போய் தியேட்டர்ஸில் போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படம் உங்களுக்கான படம் தான். தியேட்டர்ஸில் போய் ஃபேமிலியோட போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப், மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.